ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் உங்கள் ஆழ் மனசோட ஆழத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காயம், அப்புறம் ஒரு ரகசிய எதிர்பார்ப்பை பற்றினதாங்க. என்னங்க இது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க இந்த வீடியோ. ஒரு நிமிஷம் உங்கள் வாட்ஸ்அப் சேட்டை ஓப்பன் பண்ணி யோசிச்சு பாருங்கள். அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், இனிமேல் நமக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிளாக் கூட அவங்கள பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மிட் நைட்டில் தனியாக உட்காரும்போது அவங்களுடைய ஞாபகம் உங்களை தூங்க விடாமல் பண்ணும். அவங்க ஆன்லைனில் வர்றதையும் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியும் நீங்கள் ஒரு திருடை மாதிரி ஒரு ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி தினமும் சைட் அடிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் மனசோட ஒரு மூலையில் அவள் திரும்ப நம்மக்கிட்ட வரமாட்டாளா, அவளுக்கு நம்ம ஞாபகம் இருக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் உங்கள் தூக்கத்துக்கு எடுத்துகிட்ருக்கோம். உடனே நம்ம பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பின்னாடியே ஓடி ப்ளீஸ் திரும்ப வந்துடு, நான் உனக்காக மாறுறேன்னு மெசேஜ் அனுப்பி கெஞ்சி அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்து அந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கெடுத்துப்பீங்க. இங்கே பாருங்கள், சைக்காலஜியில் ஒரு உண்மை இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எக்ஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவங்களுடைய பிரெயினில் இருந்து உங்களுடைய நினைவுகளை அவங்களால அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாதுங்க. அவங்க உங்ககிட்ட திரும்ப வரணும்னு அவங்க ஆள் மனசு ஆசைப்பட்டா அவங்க உங்ககிட்ட நேராக வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க சில நுட்பமான உளவியல் சிக்னல்கள், அதாவது சைக்காலஜிக்கல் சயின்ஸை காட்டுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் எக்ஸ் உங்கள் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களா, அவங்க திரும்ப உங்ககிட்ட வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற 10 ஆழமான உளவியல் பூர்வமான அதே சமயம் சயின்டிஃபிக்கான சிக்னல்களை பற்றி ரொம்ப விரிவாக நிஜ வாழ்க்கை கதைகளோட பார்க்க போகிறோம். இந்த சில நிமிஷம் உங்களுடைய ஒட்டுமொத்த குழப்பத்தையும் தீர்த்து ஒரு மிகப்பெரிய தெளிவாக கொடுக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். திஸ் இஸ் சைக்காலஜிஸ்ட் ரிஸ். வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் ரிஸ் தமிழ் சேனல். முதல் அடையாளம் த அன்பிளாக்கிங் லூப்புங்க. அவங்க உங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து டக்குன்னு அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. விக்ரமோட லவ்வர் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணிட்டான். விக்ரம் ரொம்ப சோகமாக இருந்தான். ஆனால் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து அவள் விக்ரமை அன்பிளாக் பண்ணிட்டான். விக்ரமுக்கு ஒரே கன்ஃபியூஷன், அவள் ஏன் நம்மளை அன்பிளாக் பண்ணுறான் ஆனால் மெசேஜ் பண்ணலை அப்படின்னு. சைக்காலஜி படி, அதாவது கியூரியாசிட்டி டெஸ்ட் படி, அவங்க அவங்கள அன்பிளாக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க இல்லாமல் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு யாராவது பொண்ணுங்க கூட சுற்றுறீங்களா அப்படிங்கிறத ஸ்டாக் பண்ணி பார்க்க அவங்க பிரெயின் ஆசைப்படுதுன்னு அர்த்தங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க உங்ககிட்ட நேராக பேச மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற யாராவது ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணி உங்களை பற்றி விசாரிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. ராகுல், மேக்னான்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் பிரேக்கப் ஆகி 2 months ஆகுது. மேக்னா ராகுலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அருணுக்கு இன்ஸ்டாவில் ஒரு நாள் மெசேஜ் பண்ணுறான். ஹே அருண், எப்படி இருக்க, ஆஃபீஸெல்லாம் எப்படி போகுதுன்னு ரொம்ப கேஷுவலாக ஆரம்பித்தான். கரெக்டாக 5 நிமிஷத்தில் பாயிண்ட்டுக்கு வருவான். ஆமாம், ராகுல் இப்போல்லாம் என்ன பண்ணுறான், அவன் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கா, அவன் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கானா இல்லை பாஸ் ஆகிட்டானா அப்படின்னு கேட்பான். அருண் இதை ராகுல் கிட்ட சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களை பற்றி கேட்குறானா, அவளுக்கு இன்னும் உங்கள் மேலே இருக்க கேரிங் போகலை. அவள் ஆள் மனசில் நீங்கள் என்னதான் இருக்கீங்க, சரிங்களா? 3வது விஷயம், அவங்களுடைய சோசியல் மீடியா ஸ்டோரி இல்லைனா ஸ்டேட்டஸில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது கேட்ட ஒரு பாட்டு, இல்லை நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரு இடம் சார்ந்த பழைய விஷயங்களை போஸ்ட் பண்ணுவாங்கங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பிரகாஷ் அவனோட காதலியோடு இருக்கும்போது இளையராஜா பாட்டு தாண்டா என் உயிர்னு அடிக்கடி சொல்லுவாள். அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் மிட் நைட் 1 மணிக்கு ஒரு சோகமான இளையராஜா பாட்டை போட்டு பேக்ரவுண்டில் மலையோட ஃபோட்டோ வைக்கிறான். பிரகாஷ் அதை வேறு ஐடியில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டான், இது நமக்கான சிக்னல்னு. ஏன்னா ஹியூமனோட பிரெயின் எப்போவுமே ஒரு பிரிவுக்கு அப்புறம் அந்த பழைய நல்ல நினைவுகளை தேடி ஓடும். அவங்க அந்த நினைவுகளில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது உங்களை நினச்சிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4வது காரணம், அவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது மிட் நைட் 2 மணிக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஹாய் இல்லைன்னா ஆர் யூ அவேக் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அடுத்த நாள் காலையில் சாரிடா தெரியாமல் வந்துச்சுன்னு டெலிட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. தினேஷ்னு ஒரு பையன், அவனோட எக்ஸ் ஒரு நாள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டில் இருக்கா. அவளுக்கு லேசாக எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகுதுங்க. அதாவது யாருமே நமக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டை வந்துருச்சு அவங்களுக்கு. டக்குன்னு தினேஷுக்கு கால் பண்ணி என்னடா இப்படி பேசிட்டேயே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, நீ தான் இப்படி பேசிட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு சாரிடா, நேற்று ஏதோ ஒரு எமோஷனில் பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷனோட பிரெயின் எப்போ ரொம்ப டயர்டாவோ இல்லை எமோஷ்னலாகவோ இருக்கோ அப்போ அவங்க யாரை உண்மையாக நேசிக்கிறாங்களோ, அதாவது லவ் பண்ணுறாங்களோ, அவங்கக்கிட்ட தானாக ஓடுங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறது அதை காட்டக்கூடிய அறிகுறி. 5வது விஷயம், நீங்கள் வேணும்னே அவங்களுக்கு சாரி மாற்றி அனுப்பிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணால் அதுக்கு அவங்க ரொம்ப ஸ்பீடாக பெரிய ரிப்ளை அனுப்புவாங்க.
எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். மனோஜ்னு ஒரு பையன் அவனுடைய எக்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். டே மச்சான், இன்றைக்கி ஈவினிங் நாம் அங்கே போகலாமா அப்படின்னு அனுப்பிட்டு அடுத்த செகண்டு சாரிடா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்ப வேண்டியது மாற்றி உனக்கு அனுப்பிட்டேன்னு சொல்கிறான். அவள் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுறான். ஓ அப்படியா, நோ ப்ராப்ளம், நீ இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப பிஸியாக இருக்கியே, லைஃப் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு அந்த கான்வர்சேஷனை வளர்க்க பார்ப்பான். அவங்களுக்கு உங்ககிட்ட பேச ஒரு சாக்கு தேவைப்படுங்க. அதுதான் இந்த மின்னல் வேகரிப்பு. ஓகேவா? 6வது அடையாளம் ஹாட் அண்டு கோல்டு. ஒரு நாள் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுவா, அடுத்த நாள் டக்குன்னு கோவப்பட்டு பழைய சண்டை எழுப்பா. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சுரேஷ் அனிதா 2 பேரும் பிரேக்கப்புக்கு அப்புறம் கேஷுவலாக பேசுகிறாங்க. அனிதா ஒரு நாள் சுரேஷ் கிட்ட டே உடம்ப பார்த்துக்கோ, கரெக்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். சுரேஷ் குஷி ஆகிட்டான். ஆனால் அடுத்த நாள் அவகிட்ட பேசும்போது ரொம்ப ரூடா, நீ அன்னைக்கு பண்ண தப்பை என்னால் மறக்க முடியாதுன்னு சண்டையை ஆரம்பிப்பான். சைக்காலஜி படி அவங்களுக்கு உங்ககிட்ட வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பழைய காயம் அவங்கள தடுக்குது. அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறதுக்காக மிகப்பெரிய அடையாளம் தாங்க இது. 7வது அடையாளம், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸு, உங்களுடைய வாட்ச் இல்லைனா உங்களுடைய ஷர்ட் எதையுமே அவங்க திருப்பி உங்கள் கிட்ட கொடுக்க மாட்டாங்க, பத்திரமா வச்சுப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. சந்தீப் தனுஷா இருக்கிறாங்க 2 பேரும். பிரேக்கப் ஆன உடனே சந்தீப் சொல்கிறான், கவிதா நான் உனக்கு கொடுத்த எல்லா காஸ்ட்லியான செயின் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் சொன்னா, இல்லை இப்போ என்கிட்ட அது இல்லை, நான் அப்புறம் தரேன்னு சொல்லி அப்படியே சாக்க போக சொல்லி 6 மாதம் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பொருட்கள் தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்க கடைசி கனெக்ஷன், அந்த எமோஷ்னலான ஒரு கனெக்ஷன். அதை கொடுத்துட்டா நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுவீங்கன்ற பயம் அவங்களுடைய ஆள் மனசில் இருக்கும். ஆனால் அதை அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. 8வது விஷயம், அவங்க எப்போவாவது பேசும்போது நான் ஏன் உன்னை விட்டுட்டு போனேன்னு தெரியுமா, நீ தான் அன்னைக்கு அப்படி பண்ணேன்னு உங்களுடைய முடிவை அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விஜய் அவனோட எக்ஸ் கூட நார்மலாக பேசும்போது அவள் அடிக்கடி சொல்லுவாள், விஜய் எனக்கு உன்னை பிரியம்னு ஆசை இல்லைடா, ஆனால் நீ அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல, அன்னைக்கு எனக்கு கோபம் வந்துச்சு, அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி ஒரு பொண்ணுங்க சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க உங்களை கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னும் அந்த பழைய பிரேக்கப் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, கில்ட் ஃபீலிங் இருக்குது. நீங்கள் தப்பை திருத்திக்கிட்ட திரும்ப வர அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டா அவங்க ரெடியாக வர அர்த்தமாக இருக்காங்கன்னு அர்த்தம். 9வது அடையாளம், உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது பொண்ணு வந்துட்டா அப்படிங்கிறத ரொம்ப தந்திரமாக கேஷுவலாக கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. எப்படி பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஹரிஷ் அவனோட எக்ஸ் கூட சேட் பண்ணுறான். அவள் கேட்குறா, ஹாய், இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டிருந்தீ, அது யார்? உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டு செம்ம க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சும்மா ஃப்ரெண்ட்லி மாதிரி கேட்குறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் வேற ஒரு பொண்ணு வந்துட்டா அவங்களுக்கு இருக்கிற சயின்ஸ் போர்டுங்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அவங்க வாயிலேருந்து இந்த கேள்வியை வர வைக்குதுங்க. கடைசி அப்புறம் ரொம்ப முக்கியமான சிக்னல், நோ கான்டாக்ட் ஃபுல் எஃபெக்ட். அதாவது நீங்கள் அவங்க பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டு உங்கள் கெரியரில் பிஸியாகி உயர்ந்த ஆல்ஃபா மேலே மாறும்போது அவங்களே வாண்டடாக ஓடி வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விவேக்னு ஒரு பையன் பிரேக்கப் ஆகினதுக்கப்புறம் அவள் பின்னாடி தாடியை நீட்டமாக ட்ரிம் பண்ணான், ஜிம்முக்கு போய் உடம்ப ஃபிட் ஆக்குறான், அவனோட பிஸ்னஸில் வெறியாக உழைச்சி ஒரு புது கார் வாங்குறான். அவன்கிட்ட இந்த மாஸ் க்ரோத் அவங்களோட எக்ஸ் தூரத்துலேருந்து இன்ஸ்டாவில் பார்க்குறான். அவளுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வருதுங்க. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான், எல்லாரும் மதிக்கிற ஒரு ஹை வேல்யூ ஆனால் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி அடுத்த 5 நாளில் அவளே ஃபோன் பண்ணி, விவேக் நம்ம பழையபடி ஒன்றாயிடலாமா அப்படின்னு அவளை காதலை ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளுடைய க்ரோத்து தான் உங்கள் எக்ஸை திரும்ப வர வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 சைக்காலஜிக்கல் சிக்னல்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எக்ஸுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு முக்கியமான ஆல்ஃபா அட்வைஸ் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இந்த சிக்னல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஓடி போய் அவங்க காலில் விழ வேண்டாம், சரிங்களா? ஐயோ அவளுக்கு என் ஞாபகம் வந்துருச்சேன்னு மெசேஜ்லாம் அனுப்பிடாதீங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக கிடைக்கிற எதையும் மதிக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் முன்னாடி நிறைய பாசத்தையும் ரொம்ப அவைலபிளாகவும் இருந்திருப்பீங்க. அதனால தான் இப்போ உங்களை வேணான்னு விட்டு போகிறாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் திரும்பவும் பண்ணாதீங்க. அவங்களுக்காக உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களாவே அவங்களுடைய தப்பை உணர்ந்துட்டு உங்ககிட்ட நேராக வந்து காதலை சொல்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கெரியரில் உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதையா ஒன்று சாதிங்க. நீங்கள் ஒரு உயர்ந்த ஆணாக மாற்றிக்கோங்க. ஒரு ஆல்ஃபாவா இல்லை சிக்மா மேலாக மாறுங்க. எப்போ உங்ககிட்ட அந்த வெற்றியும் கம்பீரமும் வருதோ அப்போ உங்கள் எக்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே உங்கள் பின்னாடி வந்து நிற்கும். உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது, நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 10 சிக்னல்களில் உங்கள் எக்ஸ் கிட்ட நீங்கள் கவனித்த ஒரு யதார்த்தமான அடையாளம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை தெரிஞ்சுக்கிறேன்.
உங்கள் கதையை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னும் ஒரு அழகமான, அதே சமயம் ஆழமான சைக்காலஜி வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.